ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அப்போ மன உணரப்படவில்லை. அப்போ என்ன செய்வார்கள் ஞானிகள்? இவன் பூஜை செய்துக்கிட்டே இருப்பான். பல பிரச்சனை வந்தாலும் அப்படியே நானே இப்போ முன் செய்த வினைதான், நான் யாரும் மறுக்கலை, நான் செய்த பாவத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் நீ தான் பெரியவராச்சே, உன்னுடைய திருவடியை சமர்ப்பிக்கிறேன், நான் செய்த பாவிதான், மன உணரப்படலை, கொடிய வறுமையும் நோயும் பிணியும் பிரச்சனையும் பகைமையும் சூழ்ந்து என்னை வாட்டுது, எப்படி தான் முன்னேறுவதுன்னு கேட்டான். அப்போ உன்னுடைய திருவருள் கடாட்சம் பெற்றவனாச்சே நான், நீயே வினைப்பையன் சொல்லிட்டா நான் யார்கிட்ட போகிறது? சராசரி மனுஷன் போல் பேசுகிறீரேன்னா, சராசரி மனுஷன் தான் சொல்லுவோம் வினைப்பையன் அனுப்பிச்சிட்டு போன்னு, நீ எப்படி சொல்லலாமான? உண்மைதான், நீ சொல்வது நியாயம்தான். ஆனாலும் சராசரி மனுஷன் போல் நான் பேசினாலும் அவர்களுக்கு வருகின்ற வினை வந்தால், இப்போ சாதாரண என் திருவடி பூஜை செய்த மக்களுக்கு வினை வந்தால் வந்தது தான், அது தடுக்கவே முடியாது. அவன் அது பட்டுதான் ஆகணும்னு அல்லது செத்தே ஆகணும், நோய்வாய்ப்படுவான் அல்லது சாகுவான். ஆனால் உங்களுடைய நிலைமை அப்படி இல்லை, வினை இருக்குது தான், இருந்தாலும் அந்த வினையின் காரணமாக உனக்கு ஆபத்தெல்லாம் பார்ப்போம். அந்த வினை காரணமாக மற்றவனுக்கு வந்த வினை வந்தது தான், அதில் ஒரு நஷ்டம் வரும். ஆனால் உங்களுக்கு வர துன்பத்திற்கு பரிகாரம் உண்டு, உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் அதை காப்பாற்றுவேன். அதான் நாங்கள் உபாயம் செய்யலான்னார். உண்மைதான், யாருக்கும் அந்த உண்மைதான். அப்போ நமக்கு ஆபத்து வராது, அந்த முன் செய்த பாவத்தாலே இடையூறு வராது. ஆனால் அனுபவிக்கலாம், துன்பத்தை அனுபவிக்கலாம், அதில் முடிவு நன்மையாகவே இருக்கும். சராசரி மனிதனுக்கு துன்பம் வந்துச்சுன்னா, முன் செய்த பாவம் வந்துச்சுன்னா ஒன்றும் அவர் கட்டுப்படுத்த முடியாது, நஷ்டப்படுவான். ஆகவே ஞானிகள் இப்போ சொல்வார்கள், நீரே பெரியவராச்சே, வினையை வெல்லுகின்ற வல்லமை உள்ளவராச்சே, என்னைக்கு உன் வினை பயன் என்று சொல்லுவதில் என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால், இதுதான் உண்டு. அவன் அனுபவிப்பான், நீ துன்பத்தை அனுபவிக்கலாம், அதுக்கு பரிகாரம் உண்டு, அதுக்கு மாற்று இருக்கு, எங்கள் ஆசி இருக்கு, மரணம் வராதுன்னு சொல்வார். அப்போ வினையை எப்படி பகுதியாக அனுபவித்தே தீர வேண்டும். முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவார், திருமூலதேவர் சொல்வார். சாப்பிட்டாதான் போகணும், கொன்ற பாவம் தின்றால் போகுமா? நம்ம செய்த பாவம் அனுபவிச்சா ஆகணும், ஆனால் அதுக்கு பரிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க.